இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காணொளி வழியை உங்களை காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். ஆம், இன்றைக்கு மன்னிப்பு அநேகருடைய வாழ்க்கையில் அநேகர் மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மன கசப்போடு வேதனையோடு இருக்கிறதை நாம் அநேக நேரங்களில் பார்க்கிறோம். நமக்கு விரோதமாய் தீங்கிழித்தவர்கள், நமக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்கள், கேவலப்படுத்தினவர்கள், திட்டினவர்கள், அநியாயம் செய்தவர்கள் எல்லோரையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மன்னிக்கிறதே கிறிஸ்தவம். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அதை மறந்து விடுகிறது தான் மிகவும் சிறப்பானது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஒருவர் நமக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்யும்போது, தவறு செய்யும்போது அது நாம் மன்னிக்க வேண்டும். எத்தனை முறை மன்னிப்பது? 7 முறையா என்று சொல்லி பேதுரு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், 7 முறை இல்லை, 70 முறை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 70 முறைன்னா ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். அப்போ அந்த ஆயுசுக்கு நாம் மற்றவர்களை மன்னிக்கணும். அந்த மன கசப்புகள், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற கர்த்தர், மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தவர். அறியாமல் நாம் செய்கிற தவறுகள், அறியாத செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், இது எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டுமானால் நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது நாமும் மன்னிக்கப்படுகிறோம். ஆகவே இந்த நாளில் யார் மீதாவது நமக்கு மன வேதனைகள், கசப்புகள், காயங்கள் இருந்தால் இன்றைக்கு நாம் அதையெல்லாம் மனதார மன்னிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலையில் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய மன காயங்களை ஆற்றுவீராக. யாரையெல்லாம் நாங்கள் மன்னிக்கணுமோ அவர்களெல்லாம் மனதார மன்னிக்க உதவி செய்யுங்க. உங்கள் கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.